ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நட்சத்திர பழம்னு சொல்லக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் பிக்கிள் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம 1/4 கிலோ ஸ்டார் ஃப்ரூட் நட்சத்திர பழம் எடுத்திருக்கோம். இதுக்கு சதுரப்புளின்னு சொல்லுவாங்க. இது 2 விதத்தில் இருக்கும். ஒன்று இனிப்பாக இருக்கும், இன்னொன்று புளிப்பாக இருக்கும். இனிப்பாக இருந்ததுன்னா நம்ம அதில் புளி ஆட் பண்ணணும். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அதில் புளி ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ நான் எடுத்துருக்கிறதுல நல்ல புளிப்பாக தான் இருந்துச்சு, அதனால் நான் இதில் புளி ஆட் பண்ணலை. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாராகவே இருக்கும். அதனால தான் இந்த பழத்தை ஸ்டார் ஃப்ரூட், நட்சத்திர பழம், சதுரப்புளி அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை நல்லா கழுகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிடணும். தண்ணியில் ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கழுவணும். கட் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே எடுத்து தான் நம்ம அந்த பிக்கிளில் போட போகிறோம். அப்புறம் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இதில் 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து அதை பொடிச்சு தனியாக வச்சுக்கிடணும். கூடவே 1 ஸ்பூனு கடுகு, அப்புறம் 2-3 காயம் போட்டு அதையும் நல்லா வறுத்து பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறம் 4-5 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 10 பல் பூண்டையும் இதில் போட்டு லைட்டாக வதக்கி விடணும். அதுக்கப்புறமா சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கக்கூடிய இஞ்சி துண்டையும் இதில் போடணும். இந்த வெந்தயம், இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஊறுகாய்க்கு. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாயை போடணும். அப்புறம் கறிவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஆனால் நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போடணும். இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் போட்டு வதக்கணும். நம்ம ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சு பண்ணினோன்னா நம்மளோட மசாலா கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த நட்சத்திர புளி இல்லைன்னா நட்சத்திர பழம் இதை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணணும். அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், கடுகு, காயம் மிக்ஸை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இந்த நட்சத்திர புளியிலேயே நிறைய தண்ணி இருக்கும். அது வெந்து வரும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணி இறங்கி நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இந்த நட்சத்திர பழம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே மிதந்து நல்ல அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கு நார்த்தங்காய் தீயல் மாதிரியாகவே தெரியும். டேஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நட்சத்திர பழம் ஊறுகாய் போட்டு. தேங்க்யூ.